Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நயனா நாகேந்திரன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார்? யாரோட ஃபோனு? ஓபிஎஸ் ஃபோன். யார் ஃபோன் பண்ணாலும் அவரிடமிருந்து திரும்ப அழைப்பு வரும். அது அவருடைய குணம். வேறு யாரோ ஒருவர், மேபி அவருடைய உதவியாளரோ அல்லது அவருடைய தனிப்பட்ட செயலாளர் யாராவது ஒருத்தர் அந்த செய்தியை அவருக்கு அனுப்பியிருக்கலாம். பழைய கணக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும். திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அன்று முதல்வராக வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு ஓபிஎஸ் தான் காரணம். என்டிஏல ஓபிஎஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுவரை எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் சொல்லவே இல்லை. இவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தற்காலிக ஒரு குழப்பம் அல்லது ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய மேலிட பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதான் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அலையன்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ஓபிஎஸ் அவர்களை விரும்பவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் இந்த அலையன்ஸ்குள்ளார வரதை அவர் விரும்பாத பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று பாஜக முன்னெடுக்க விரும்பவில்லை. சோ அதனால இது இபிஎஸ்னுடைய மனம் நோகாமல் இருப்பதற்காக பாரதிய ஜனதாவினுடைய தலைமை எடுத்த முடிவா கூட இருக்கலாம். புது விருந்தாளி வந்துட்டாரு, பழைய விருந்தாளியை நம்ம வந்து கை கழுவிட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம், அவமானப்படுத்திட்டோம் அப்படிங்கறத ஓபிஎஸ் தரப்பினுடைய. அதிமுக என்டிஏல இருந்துச்சா இல்ல ஓபிஎஸ் மட்டும் என்டிஏல இருந்தா? எடப்பாடி பிடியில தமிழக பாஜக இருக்கு. அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடி சொல்றதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. நயனார் நாகேந்திரன் பழி தீர்க்கல ஓபிஎஸ். அது நான் உறுதியா இருக்கேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழ பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை போன பின்பாக பாஜகவில் ராஜவேல் நாகராஜன் பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லாத மாதிரி இருக்கேன். பாஜக உறுப்பினர் இல்லை. நான் கட்சியிலோட உறுப்பினர் கிடையாது, கட்சியினுடைய ஆதரவாளர் தான். முன்னாடி பார்த்த அதே வேலைகள் வார் ரூம் அந்த மாதிரிலாம் பயங்கரமா இயங்கிட்டு இருந்தது. இப்போ அது மாதிரி எதுவும் இயங்குதா? இந்த வார் ரூம்னு சொல்லி அதை முடிச்சு விட்டாலும் இன்னமும் நீங்க எல்லாம் வந்து அந்த வார் ரூமை விடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன அந்த வார் ரூம் மேல இவ்வளவு ஒரு கோவம்னு எனக்கு தெரியல. வார் ரூம் அப்படிங்கிறது அவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல, அண்ணாமலை என்ற ஒரு நபர் களத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வார் ரூம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைலே வந்து வார் மோட்ல தான் அவர் எப்போதும் இருக்காருங்கிறதுனால அவருக்கான வார் ரூம்ங்கிறது இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக அதனுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராஜவேல் நாகராஜனுக்கும் அந்த பாஜகவுக்குமான அந்த தொடர்புங்கிறது கொஞ்சம் விட்டு போயிடுச்சோ? நீங்க அதை விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ? இல்ல, அண்மையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், மீண்டும் வந்து லவ் குருவாக ஆர்ஜே ராஜவேல் நாகராஜன் வரார் அப்படின்னு. அப்போ முழுக்க முழுக்க அரசியலை தாண்டி மற்ற வேற பணிகளுக்கெல்லாம் போற மாதிரி இல்லை. அப்படிலாம் இல்லை. உண்மையான விஷயம் என்னன்னா, துபாயில வந்து நான் இப்போ மறுபடியும் அந்த ரேடியோ ஷோ கன்டினியூ பண்றேன். ஸோ அதனால வந்து அதற்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது துபாயில உள்ள ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல திரும்ப அந்த மாதிரி ஒரு ஷோ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க இருந்தபடியே ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. சரி, அதனால சரி அதையும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக மாறினதுனால நமக்கு அதுல எனக்கும் அவருக்குமான பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நிறைய தடவை நம்மளோட இன்டர்வியூஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ற ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியன் தான், அவ்வளவுதான். சரியா? நான் காரியகர்த்தான்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. நான் ஒரு கடைசி நிலை ஊழியன். ஒரு கமலாலயத்தில் அஃபீஷியலாக உட்காந்து ஒர்க் பண்றவங்க அஃபீஷியலாக ஒர்க் பண்றாங்க. அன்அஃபீஷியலாக அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு ஒரு என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெறணும், ஒரு என்டிஏ ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எத்தனையோ பேர் திமுக மீண்டும் வென்று வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல அந்த கோடிக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தேன். ஸோ அதனால என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கேன். பாஜக கூட்டணிக்கு தான் வேலை செய்துட்டு இருக்கேன். அது உங்க மூலமா நான் அதை ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை வந்து பாஜகவில இருந்து கொஞ்சம் விலகி வேற ஏதோ ட்ராக் எடுக்க போறாரு போல இருக்கு, முழுக்க மீண்டும் ஆர்ஜேவா வர போறாரு போல இருக்கு. அந்த மாதிரியான ஐடியா இப்போதைக்கு இல்ல. ரேடியோங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட பேஷன். ஒரு 15 வருஷம் ரேடியோவில் ஆர்ஜேவா இருந்தோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட வேலைகள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பாருங்க, எங்களுக்கும் ஒரு ஷோ பண்ணி அனுப்புங்களேன் அப்படின்னாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதுக்காக நான் ஒதுக்குறேன். அந்த நிகழ்ச்சி வந்து அதே இங்க நான் ஹோஸ்ட் பண்ண அதே லவ் குருங்கிற பேர்ல துபாயில போகுது. துபாயில உள்ள ஒரு கில்லி அப்படின்னு சொல்லிட்டு கில்லி 106.5 ஒரு எஃப்எம்ல அந்த ஷோ ஹோஸ்ட் பண்றேன். மற்றபடி என்னுடைய வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. 2026 தேர்தலில் திமுகவினுடைய அந்த ஐடி விங் செட் பண்ண போற நரேட்டிவ்ஸ்க்கு எதிராக என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதற்கு என்னென்ன அணி திரட்டணுமோ அந்த வேலைகளை செய்துட்டு தான் இருக்கும். ஸோ அதில் அது ஒரு அடி கூட பின்வாங்கல. நயனா நாகேந்திரன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார்? யாரோட ஃபோனு? ஓபிஎஸ் ஃபோன். இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்களோடு அவருடைய தேர்தல் காலங்களில் நான் அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2021 எலெக்ஷன்ஸில் ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றவர். மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கருதி அவர் நடத்தி கொண்டிருந்த இந்த போட்டி அணியில எல்லாம் கலைச்சு கட்சியில வந்து இணைஞ்சு
ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சி வழி நடத்தினவர். வெவ்வேறு காரணங்கள்னால இன்னைக்கு அவர் வந்து வெளியில இருக்காரு. ஸோ இது வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அஇஅதிமுகவில் அவருக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்தி நான் சொல்ல விரும்பல. நீங்க நயினார் அவர்கள் பற்றி கேட்டதுனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். யார் ஃபோன் பண்ணாலும் அவரிடம் இருந்து திரும்ப அழைப்பு வரும். அது அவருடைய குணம். அது யாராக இருந்தாலும். நயினார் நாகேந்திரன்ட்ட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? ஏன்னா ஒரு சில பேர் வந்து 2 நம்பர்னு சொல்றாங்க. ஒன்று கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நம்பரும், அதே மாதிரி இன்னொரு நம்பர் பழைய நம்பர் வந்து ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு பர்சனல் நம்பர் வச்சிருக்காரு அப்படிங்கிற. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிறது ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு நம்பர் தான். எனக்கு ஓபிஎஸ் போனா அவர் எடுக்கல. இல்ல, அந்த செய்தியை அனுப்பியது யார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் இதை நோக்கி வரணும்னு நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல அதை காட்டுறாரு. ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அந்த செய்தியை வந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் நேரடியாக போனை கொடுங்க வாங்கி பார்க்குறேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதில் வேறு யாரோ ஒருவர், மேபி அவருடைய உதவியாளரோ அல்லது அவருடைய தனிப்பட்ட செயலாளர் யாராவது ஒருத்தர் அந்த செய்தியை அவருக்கு அனுப்பியிருக்கலாம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அது குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் நாட் a வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன். அது ஒரு மெசேஜாக அனுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நார்மல் மெசேஜை கூடுமானவரை சிலர் பார்க்காமல் போவதற்கான சாத்தியங்களும் இருக்கு. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்க மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்ரீட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லோருடைய ஃபோன்லையுமே, நான் சொல்றது ரொம்ப சராசரியான ஒரு மனிதனுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஆயிரக்கணக்கான அன்ரீட் டெக்ஸ்ட் மெசேஜஸும் நூற்றுக்கணக்கான அன்ரீட் வாட்ஸ்அப் மெசேஜஸும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்பொழுது ஒரு பொதுவெளியில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி ஒரு போன் எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த மட்டில் இது ஓபிஎஸ் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன். ஓபிஎஸ் போன்ல இருந்து பண்ணல, வேற யாரோ ஒரு போன்ல இருந்து இது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம்னு நான் நம்புறேன். ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு அவர் போன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். குடும்பமானவரை அவருக்கு இருக்கக்கூடிய தனி செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட் ஃபோன் கால்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப டெக்கிலாம் கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்றது, டெக்ஸ்ட் பண்றது இதெல்லாம் அவர் ஜென்ரலி பண்ண மாட்டாரு. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அவரின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மொபைலுக்கு அது வந்திருந்தாலும் மேபி அது அவருடைய பார்வைக்கு வராமல் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிஸியான ஸ்கெடியூல்குள்ளார போன உடனே எல்லாரும் ஒரு பிஏ வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிஏ, ஒரு பர்சனல் பிஏங்கிறதெல்லாம் இது போன்ற ஒரு முன்னாள் முதல்வருக்கு, இந்நாள் பாஜகவினுடைய மாநில தலைவருக்கெல்லாம் இருப்பார்கள். ஸோ அதில் யாரோ ஒருவர் கூட மொபைலை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜை வாசிக்காமல் விட்டு இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே ஒருவேளை செய்தி அனுப்பி இருந்தாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள், ஓகே, ஏன்னா எனக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு பண்பான ஒரு அரசியல்வாதிங்கிறது தெரியுங்கிறதுனால சொல்றேன், இது அவராக முன்வந்து காட்டியிருக்க மாட்டார். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் தர்ம யுத்தம் தொடங்கி 2016 இன்னைக்கு 2025 வரைக்குமான இந்த 9 ஆண்டுகள்ல எவ்வளவோ கான்வர்சேஷன்ஸ் அவர், நான் சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ அல்லது டிடிவி தினகரனிடமோ அல்லது சசிகலாவிடமோ யாருடனான கான்வர்சேஷனையும் அவர் இப்படி பொதுவெளியில காட்டினதில்லை. இன்னைக்காவது காட்டியிருக்காரா? காட்டினதே கிடையாது. ஆனால் முதலாக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி அவர் தள்ளப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு தவறா மிஸ்கைட் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நயினார் நாகேந்திரன் தான் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆதங்கத்தோடு ஒன்று பதிவு பண்ணாரு. என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. அப்படி சொன்னதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னவா சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து மோடியை பார்க்கணும்னா நயினார் நாகேந்திரன் மூலமா தான் பார்க்கணுமா? அப்படி கிடையாது. திரு நயினார் நாகேந்திரன் என்பவர் யார்? அவர் ஒரு மாநில தலைவர், பாஜகவினுடைய மாநில தலைவர். ஒரு புரோட்டோகால் படி ஒரு மத்திய தலைவர் ஒருவர் மோடியோ அமித்ஷாவோ மாநிலத்துக்கு வரும்பொழுது யார் யாரை சந்திக்கணுங்கிற ஒரு லிஸ்ட்டை கமலாலயத்திலிருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இது போக சிலர் டைரக்டா டெல்லியிலே அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து மீட் பண்ணுவாங்க. இவர் ஒரு நட்பின் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து ஒரே கட்சியில், ஒரே தாய் கழகத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே நேரத்தில் மந்திரிகளாக பதவி ஒரே மாதிரியான ஒரு சீனியாரிட்டியில பயணம் செய்தவர்கள். அதன் அடிப்படையில, ஒரு நட்பு அடிப்படையில மிகவும் நெருக்கமாக, இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் கூட ஒரு மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வுல கூட கலந்துக்கிட்டாங்க. சோசியல் மீடியால நிறைய தகவல்கள், செய்திகளை பார்த்தோம். என்னன்னா, பழைய கணக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அன்று முதல்வராக வந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு ஓபிஎஸ் தான் காரணம் என்று ஒரு தியரியை அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமான, அவர் அமைச்சர்ல இருந்து மாத்தினதுக்கு ஓபிஎஸ் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு தியரி. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இவர் சிஎம் ஆயிட்டாரு, இவர் இன்ட்ரீம் சிஎம் மாறிடுறாரு, தற்காலிக முதலமைச்சராக இவர் நியமிக்கப்பட்ட உடனே அடுத்தது அவருடைய நம்பகத்தன்மை கூடுது. அதனால இவர் விலகிட்டாரு. இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை இதுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எதுக்குமே ஒரு ப்ரூவன் தியரியா எந்த ஒரு இடத்திலாவது பொதுவெளியில், நான் சொல்வது கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இல்ல, 2001 2025 வரைக்கும் இந்த 25 வருஷத்துல திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி திரு நயினார் நாகேந்திரன் பொதுவெளியில் எங்காவது ஒரு டெரகேட்டரி கமெண்ட்ஸ், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கேயாவது பதிவு பண்ண ஒரே ஒரு வீடியோ நீங்க காட்டுங்க. அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரனை பற்றி எங்காவது ஒரு வார்த்தை மிக குறைவாக தரம் தாழ்ந்து திரு ஓபிஎஸ் பேசின ஒரு வீடியோ காட்டுங்க. கிடையவே கிடையாது. 25 வருஷமா இவங்க 2 பேரும் ரைவல்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதுறாங்க. இங்க இருக்கக்கூடிய
அந்த வாட் டு சே தட் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றவங்க செட் பண்ணிட்டே இருக்காங்களே தவிர அவங்க இருவருக்கும் இடையில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. இதுவரைக்கும் இல்ல. ஆனா வந்து அவருடைய அறிக்கை, ஓபிஎஸ் அறிக்கையில நயினார் நாகேந்திரன் உண்மைக்கு புறம்பான செய்தியை வந்து வெளியிடுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, பிரதமர் மோடியை வந்து மீட் பண்றதுக்கு அவர் விரும்பவே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியமாவே தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம், நீங்க சொல்லக்கூடிய மெசேஜையோ போனையோ வந்து பார்க்காம விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அறிக்கையை கொடுக்குறாரு, இது மாதிரி வந்து நான் என்னுடைய தொகுதி சார்ந்து வந்து நான் மீட் பண்ணணும்னு சொல்லி நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லல, ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே சொல்றாரு. அப்போ அந்த தகவல் கூட வந்து நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாம போற. நான் இதனுடைய ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன். ஒரு நேரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சியில இணையணும், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்து செயலாற்றணும், பணியாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு முடிவை இருவரும் இணைந்து பயணிக்கணுங்கிற முடிவை எடுத்ததே வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் சொல்லி தான் இன்று வரை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுயன்ஸ்ல இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூலமாகத்தான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி திரு மோடி அவர்களை சந்திக்க வேண்டுமா? இது முதல் கேள்வி. இதற்கு முன்பாக மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபொழுது எத்தனை முறை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்? அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன் வரல? அண்ணாமலை தான் தடுத்துட்டாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு தியரி எழுதப்படலைன்னா, ஏன்னா அண்ணாமலை கவுண்டரு, அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்ல, அண்ணாமலைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு முன்கதை சொல்றதுக்கான ஒரு பிளாஷ்பேக் இல்ல. சோ இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால இந்த தியரியை மறுபடியும் எடுத்து பேசுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம், இவர் விட்ட அறிக்கை போல இன்னொரு அறிக்கையை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொதுவெளியில் பேசுவதற்கோ அல்லது சொல்வதற்கோ எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவர் அதை கடந்து போறாருங்கிறத விட மிக மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு இடத்திலும் ஓபிஎஸ் வேண்டாம், என்டிஏல ஓபிஎஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுவரை எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் சொல்லவே இல்லை. இவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தற்காலிக ஒரு குழப்பம் அல்லது ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாண்டி நான் இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றேன், உண்மையாகவே இவர்கள் எல்லோரும் சொல்வது போல இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கோல்டு வார் 25 வருஷமா இருக்குன்னே வச்சுப்போம், ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துப்போம். அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாண்டி திரு மோடி அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் பெற முடியாதா? அதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லையா? அவருக்கு எவ்வளவு பேர் கூட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கு? திரு மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டை இவர் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியுமா? திரு மோடி அவர்களை சந்திக்கணும், பாரத பிரதமர் இங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது சந்திக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களோட நேரடி தொடர்பும், நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய திரு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்தினுடைய அவருக்கு நேரடியான ஆக்சஸ் இருக்கும் பொழுது திரு நயினார் நாகேந்திரன் அவர் டிபெண்ட் பண்ணி போனாரு, நயினார் நாகேந்திரனால் தான் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுலாம் வந்து ஏற்புடையதாக இல்லை. இதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் பதிவு பண்றேன். மோடிஜி வராரு, தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்கிறத ஒரு புரோட்டோகால் எடுப்பாங்க. அது மோடியினுடைய விச் மீன்ஸ் பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுடைய செக்யூரிட்டி செக், அவங்களோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணுவாங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதிமுக அலையன்ஸ் வந்ததற்கு பிறகு முதல் முறையாக வரார். அதற்கு இடையில 2-3 தடவை அமித்ஷா மட்டும் வந்துட்டு போயிருக்காரு. அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது கூட அவர் ஓபிஎஸ் சந்திக்கலையே, அப்போதெல்லாம் இது ஏன் ஒரு டிஸ்கஷன் ஆகல? அப்பயும் வந்து சொன்னாங்களே, அமித்ஷா வந்து என்ன சந்திக்காது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. மேல இருக்கக்கூடிய மேலிட பாஜக என்ன நினைக்கலாம்னா, இப்போதான் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த அலையன்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ஓபிஎஸ் அவர்களை விரும்பவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் இந்த அலையன்ஸ்குள்ளார வரதை அவர் விரும்பாத பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று பாஜக முன்னெடுக்க விரும்பவில்லை. சோ அதனால இது இபிஎஸ்னுடைய மனம் நோகாமல் இருப்பதற்காக பாரதிய ஜனதாவினுடைய தலைமை எடுத்த முடிவா கூட இருக்கலாம்ல. இதுல எதற்கு சம்பந்தம் இல்லாம நயினார் நாகேந்திரன் முடிவை நயினார் நாகேந்திரன் ஏற்கிறார் அப்படிங்கிற பொருள் வந்துருதுல. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திரு இபிஎஸ் அவர்கள் இன்று இந்த கட்சியினுடைய இந்த கூட்டணியினுடைய மாநில தலைவராக, விச் மீன்ஸ் என்டிஏக்கான தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளர் அவர்தான் என்று இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் சொல்லிட்டாரு. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் தேர்தல் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து இந்த கூட்டணியை டிக்ளேர் பண்ணாரோ அன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு திரு நயினார் நாகேந்திரன் தான் போய் சொல்லணுமா? அதை யார் வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது தேவையில்லை. ஏன்னா இது திமுக. நயினார் நாகேந்திரன் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதுனால நம்ம மாநில தலைவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நெருக்கடி உண்டாயிரும், இபிஎஸும் நம்ம கூட டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் நினைச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லோருக்குமே புரியும்னு நான் சொல்றேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இது புரியும். ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாண்டி, நான் தான் வெளிப்படையா சொல்றேன், இதை நான் சொல்லல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கூட திரு இபிஎஸ் அவர்களுடைய கைகளை உயர்த்தி நாளை முதலமைச்சர் என்றுதான் சொல்கிறார். அவரை மிகவும் ஒரு மரியாதையான ஒரு விதத்துல நடத்துறாரு. தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து வச்சு இந்த அலையன்ஸை, இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு இன்னும் ஜெல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜெல் பண்றதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்காரு. கடந்த 3-4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்திய அலையன்ஸ் மேல பலரும் வைத்துக் கொண்டிருந்த குற்றச்சாட்டு அதுதான். தேர்தல் போது குடிக்கிறது, தேர்தல் முடிஞ்ச மறுநாள் அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது சாவு எது நடந்தாலும்
யாருனே தெரியாத மாதிரி கடந்து போறது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும்? அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலையன்ஸ் இன்னைக்கு இன்டாக்டா இருக்குன்னா ஸ்டாலின் அந்த அலையன்ஸ்ல அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாரு, அந்த அளவுக்கு அதை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உள்ள நடக்கலன்னு பேசணும். இப்ப நடக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர், இவர் தான் நம்மளுடைய இந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்னு கருதக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இன்னொருவர் இருக்கிறார், அவரும் முக்கியமான ஒரு நபர் தான். ஆனா இவரை கூப்பிட்டா இவர் வரமாட்டார். ஒரு குடும்பம் மாதிரி இதை பாருங்களேன், இவரை கூப்பிட்டா இவர் வரமாட்டார். இந்த பெரியப்பா கூப்பிட்டா இந்த சித்தப்பா வரமாட்டார். புது விருந்தாளி வந்துட்டாரு, பழைய விருந்தாளியே நம்ம வந்து கை கழுவிட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம், அவமானப்படுத்திட்டோம் அப்படிங்கறத ஓபிஎஸ் தரப்பினுடைய. அதிமுக என்டிஏல இருந்துச்சா இல்ல ஓபிஎஸ் மட்டும் என்டிஏல இருந்தாரா? நீங்க சொல்லுங்க. அதிமுக தானே என்டிஏல இருந்துச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்டிஏல தானே இருந்தாரு. அது எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிச்சு பார்க்க முடியும்? இது அவங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பிளிட். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனம் நோகக்கூடாதுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த முடிவை எடுத்திருந்தால் கூட, நான் சொல்றது டெல்லி தலைமை இந்த முடிவை எடுத்திருந்தால் கூட அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளாரையும் வரல. அவங்க எந்த ஒரு இடத்திலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் இல்லை என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்றேன், எனக்கு இருக்கக்கூடிய லிமிடெட் சோர்சஸை வச்சு சொல்றேன், மீண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் அகாமடேட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கான முயற்சி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா அண்மையில வந்து மறுபடியும் வந்து நயினா நாகேந்திரன்ட்ட கேள்வியா எழுப்பப்படுது அந்த ஓபிஎஸ் தொடர்பா. அதுக்கு வந்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு, இனிமேல் வந்து நம்ம எதுவும் பேசறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி 2 முறை வந்து இதை விட ஒரு நாகரிகமான பதில் சொல்ல முடியாது. அவர் நினைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கலாம். அதுதான் ஒரு சீசன் ஒரு அவருக்கான கேட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி கேட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இவர் மொபைலை தூக்கி காட்டியிருக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் கான்வர்சேஷன், இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. சரி, அது ஒரு பண்பட்ட ஒரு தலைவருக்கான ஒரு செயல் அது அல்ல. அதை அவர் தவிர்த்து கடந்து போறாரு. அவர் இன்னமும் என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணிக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத விஜயே இந்த அலையன்ஸ்க்கு வந்தாலும் நல்லதுன்னு சொல்றாரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் என்டிஏ அலையன்ஸ் வெல்லணும். அது வெல்வதற்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. சீமான் வரணும்னு நினைக்கிறாரு, விஜய் வரணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பாசிபிளே இல்லாத விஷயம். இருந்தும் கூட அதை முயல்வது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஓபிஎஸ் மிஸ் பண்ணுவாரு? சரி, அப்போ தனிப்பட்ட முறையில நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் வேண்டாம்னு நினைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அதுதான் நிர்பந்தம். இப்ப நான் சொன்ன ஒரு குடும்பத்தை தான் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டேன். இவரை கூப்பிட்டா இந்த பெரியப்பா கூப்பிட்டா இந்த சித்தப்பா வர மாட்டாரு. ஆனா இந்த பெரியப்பா வந்துதான் ஆகணும். ஏன்னா அவர் தலைமையில தான் இந்த கல்யாணம் நம்ம பத்திரிகைலாம் அடிச்சிட்டோம். ஸோ அப்ப இந்த சித்தப்பா கிட்ட என்ன சொல்றோம்னா, அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் கொஞ்சம் கோவம்லாம் குறையட்டும், எப்போ உங்களை கூப்பிடணுமோ அப்ப நாங்க கூப்பிடுறோம் சொல்றோம். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு குடும்பங்கள்லயே இருக்கும்போது ஒரு கட்சியில இருக்கிறது வந்து அவர் வந்து சுயமரியாதை மீறி நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்ல மாட்டார். தாண்டிய எத்தனையோ அறிக்கைகளை, இதை தாண்டிய எத்தனையோ வசனங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்த்திருக்குதா இல்லையா? அதிமுகவில் பரஸ்பரம் பேசிக்கொள்ளாத வார்த்தைகளா? திரு சசிகலா அவர்கள் மேல் ஓபிஎஸ் அவர்கள் வைக்காத குற்றச்சாட்டுகளா? திரு டிடிவி தினகரன் மேல் அவர் வைக்காத குற்றச்சாட்டுகளா? எதற்காக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறது எங்க இருந்தது? ஸோ அதனால தர்ம யுத்தத்தை தொடங்கி எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேல் எனக்கு மரியாதை இருக்கிறது. திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு 100 மடங்கு என்னை விட அவருக்கு அதிகமான மரியாதை திரு ஓபிஎஸ் அவர்கள் மேல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதன் அடிப்படையில் சொல்றேன், இப்போது இருக்கக்கூடிய இந்த இஷ்யூங்கிறது நீங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு விதமாக அமைந்து விட்டது. நயினா நாகேந்திரன் அதே செய்தியாளர் சந்திப்புல பேச வரும்போது அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியே இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அது என்ன நிகழ்வுன்னு உங்களுக்கே தெரியும். அது வல்வில் ஓரியினுடைய ஒரு நினைவு நிகழ்வு நடக்குது. அங்கே அரசியல் பேச வேணாம்னு சொல்றாரு. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அரசியல் பேச வேணாம்னு சொல்லி எல்லா இடங்களிலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுக்கிறது சரியா? அண்ணாமலை வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து நிறைய இடங்கள்ல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, என்டிஏல தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இருப்பாரு, நாங்க அவரை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்கும் போதெல்லாம் அவர் தலைவரா இருந்தபோது சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அண்ணாமலையாலே எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அவர் இப்ப மாநில தலைவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அதை எப்படி சொல்லுவாரு? இன்னைக்கு அவர்கிட்ட போயிட்டு நீங்க அலையன்ஸ் பத்தி கேட்டீங்கனாலே அவர் என்ன சொல்றாரு? நான் அலையன்ஸ் பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன், நான் இன்னைக்கு ஒரு கடைக்கோடி காரியக்கர்த்தா, என்னுடைய வேலை பத்தி நான் பேசுறேன்னு சொல்றேன். ராஜவேல் நாகராஜன் மாதிரி இப்போ அண்ணாமலையும் ஒரு கடைக்கோடி ஒரு பாஜக ஒரு உழைக்கக்கூடிய நபரா மாறிட்டாரு. தப்பு. அவர் யாருன்னு நம்ம அவர் அப்படித்தானே சொல்றாரு. நம்ம அவர் வார்த்தையை நம்ம பேசி அந்த இடத்தில் அந்த பிரஸ் மீட்ல நடந்ததுக்கு நான் முதல்ல விளக்கம் கொடுத்துறேன். அது வேறொரு நிகழ்வு. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஒரு மாவீரனுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம். அதுல வந்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான முழு உரிமையும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறதுனால அண்ணன் இதை முடிச்சிடலாம், நம்ம வேறொரு தருணத்தில் பேசிக்கலாம்னு சொல்றாரு. திரு அண்ணாமலை அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு பல காலமாக தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாரு, அதனால நாங்கள் அவரை விட மாட்டோம். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில் இங்கேன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டேட்லையுமே தன்னுடன் தொடர்ந்து பல காலம் பயணித்த எந்த ஒரு பார்ட்னரையும்
பிஜேபி டிச் பண்ணதே கிடையாது. அவங்க சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் கிடையாது. தேவநாதன் யாதவையும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜான் பாண்டியனும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல உதாரணங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்மால் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய முதல்வராக ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 முறை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இது அனைத்தையும் உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம அதை வந்து தங்களுக்கு பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங் ப்ராசஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சி எப்படி ஓபிஎஸ் மிஸ் பண்ணும்? இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கலாம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறொரு மனநிலையில் இருக்கிறார். அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்பதான் இது அழகா ஜெல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ளோல போவோம், கடைசி நேரத்தில் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கலி அவங்க அப்படி யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு செய்தி போடுவாங்க, பாஜக பிடியில் அதிமுக அப்படின்னு சொல்லி. நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன், எடப்பாடி பிடியில தமிழக பாஜக இருக்கு, அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடி சொல்றதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, இது வேணா டைட்டிலா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, யார் வெல்கிறார்களோ அவர்களை மத்திய பாஜக விரும்பும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும். ஜெயிக்கிற குதிரை மேலதான் அவங்க பணம் கட்டுவாங்க. ஜெயிக்கிற குதிரை மேல ஒரு நம்பிக்கை இல்ல. நீங்க அப்படி அதை புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் வந்து பெருசா வந்து கூட்டம் திரட்ட முடியாது, ஒரு சமுதாய பின்புலம் இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பாஜக புரிஞ்சிருச்சு. அதனால வந்து அண்ணாமலையும் கைவிட்டுட்டாரு, நயினா நாகேந்திரனும் கைவிட்டுட்டாரு, பாஜக என்டிஏ கூட்டணியும் கைவிட்டுருச்சு. 2024 தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அலையன்ஸ்ல வச்சுக்காம திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தான் அலையன்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களை வந்து அவர் ஜெயிக்கிற குதிரை நம்பினாங்களா, இவங்களை தோக்குற குதிரை நம்பினாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு ஸ்டாண்ட ஒரு கட்சி எடுக்குதுங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்னன்னா, அதிமுக இங்கு எங்களுடைய அலையன்ஸை லீட் பண்ற பெரிய கட்சி, அதனால அவங்க தான் எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர், அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். ஸோ அவங்க இந்த கூட்டணிக்குள்ளார வரக்கூடிய கட்சிகளை தீர்மானிக்க மாட்டாங்க, அவங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவாங்க. இந்த கூட்டணிக்குள்ளார எந்தெந்த கட்சிகள் வரணுங்கிறத யார் தான் தீர்மானிக்க போறாங்க? அதை பாஜக தான் தீர்மானிக்க போகுது. ஏன்னா இது என்டிஏ. மறுபடியும் சொல்றேன், இது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒன்றில் பல கட்சிகள் வந்திருக்கின்றன, போயிருக்கின்றன இத்தனை ஆண்டுகள்ல. ஆனால் அங்கு நிரந்தரமாக அந்த என்டிஏவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி யாருன்னா பாஜக. பாஜக தான் என்டிஏ ஃபார்ம் பண்ணுச்சு. யாரோ ஃபார்ம் பண்ண என்டிஏக்குள்ளார பிஜேபி வரல. ஸோ அப்படித்தான் இப்ப என்டிஏக்குள்ளார தான் அதிமுக வந்திருக்கு. அதிமுகக்குள்ளார போயிட்டு என்டிஏ ஜாயின் பண்ணிக்கல. ஸோ அதிமுக இப்ப என்டிஏ அலையன்ஸ்குள்ளார வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த என்டிஏ அலையன்ஸ்குள்ளார ஓபிஎஸ் இருக்கணுமா வேணாமாங்கிறத திரு இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது. அது ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. அதை இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது. அதை யார் டிசைட் பண்ணுவானா? பிஜேபி தான் டிசைட் பண்ணும். அந்த அகாமடேஷன் எப்போ எப்படி அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு பிஜேபிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இது தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அவராக விரும்பி, அவராக முடிவெடுத்து, அவராகவே முழு மனதோடு அதை செய்வதாக நான் நம்பவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய டீம் எப்படிப்பட்ட டீம்னு. இதுவரை அவரை பல முறை பல்வேறு தருணங்களில் வெவ்வேறு நிகழ்வுகளில் தவறாக வழிநடத்தி வெவ்வேறு வகையான சிக்கல்களுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்தின அதே குழுவினர் இப்போது மீண்டும் அவரை வேறொரு தவறான திசையில் பயணிக்க வைப்பதாக நான் நம்புறேன். அதான் நீங்க சொன்னது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த ஒரு சில நாளா அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை தான் நான் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். அவங்க சொல்வது என்னன்னா, இனிமேல் திரும்ப வந்து பாஜக கிட்ட போகக்கூடாதுங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காலப்போக்கில் நம்ம பார்க்கலாம். நம்ம திரும்ப வரமாட்டார் போல இருக்கேன் என்டிஏக்கு. அவங்க வராங்களா வரமாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அனுப்பிய செய்தி உள்நோக்கத்தோடு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள். நயினார் நாகேந்திரன் பழி தீர்க்கல ஓபிஎஸ். ஆமா, அது நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா இதனால அவருடைய பழி தீர்க்கக்கூடிய ஒரு படலத்தில் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறார். அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்றத்துக்கு, சட்டப்பேரவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்ற ஒரு பெருமை. பாஜகவினுடைய தமிழ்நாடு வரலாற்றிலேயே அதிகமான எம்எல்ஏஸ் ஏன் தலைமையில தான் போனாங்கன்னு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கு, அவருடைய ஓட் பேங்க் என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, அங்குதான் அதிகமாக போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய உயரம் என்னன்னு. அதே போல அவருக்கு இன்னொன்றும் நன்றாகவே தெரியும் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய உயரம் என்னன்னு. ஸோ அதனால அவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன். மறுபடியும் சொல்றேன், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டும் நான் தெளிவா சொல்றேன், அவர் ஒரு கால்குலேட்டட் சீசன்டு பொலிட்டிஷியன். இப்போ உங்களால இந்த தொகுதியில ஒரு 100 ஓட்டு வரணும்னா உங்களையும் எப்படி அரவணைத்துக் கொள்ளணும் தான் நினைப்பாரே தவிர தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோ, அன்னைக்கு அவர் என்ன பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டாரு, இவர் எனக்கு என்ன கிள்ளிட்டாரு, அவர் எனக்கு என்ன கடிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் ஸ்கூல் படிக்கிற பையன் கிடையாது. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் மிக தெளிவான முடிவுகளை தான் எடுப்பார். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுது, அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் தெரியுது, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் பொழுது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி அவர் மிஸ் பண்ணுவாரு?
ஸோ அதனால இது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இடத்திலும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பழி தீர்த்ததை விட்டார், அவருடைய பழைய கணக்கை செட்டில் பண்ணிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு சில்லியான ஒரு ஆர்குமெண்டா நான் பார்க்குறேன். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, வருத்தம் அளிக்கிறது, டெல்லி பாஜக எப்படியாவது வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும். எங்கேயாவது அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து இதற்கு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் தான் இதுக்கு காரணம்? அவர் அப்படி சொல்லல. ஆனா வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறத டிடிவி தினகரன் சொல்றாரு, பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, ஓபிஎஸ் கூட அதை பயன்படுத்துறாரு. எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல எப்படி வெளிப்படையா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொல்லுவார்? இல்ல, இதுக்கு மேல வெளிப்படையானா இது வந்து ஒருவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து முயற்சி பண்றதா நான் பாக்குறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த தேர்தலில் எங்கு கண்டெஸ்ட் பண்ணாருங்க? என்டிஏ கூட்டணியில ராமநாதபுரத்துல போட்டிட்டார். அந்த ராமநாதபுரம் கான்ஸ்டியூன்சியில் அதற்கு முன்பாக தேர்தலில் போட்டிட்டது யாரு? 2019 திரு நயினார் நாகேந்திரன் போட்டிட்டாரு. ஓகே, அவர் போட்டிட்டு அங்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினாரு. தோல்விதான் அடைஞ்சாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க வந்து போட்டிடுறாரு. இந்த முறை அவர் வந்து சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்துல நிற்கிறாரு. ராமநாதபுரம் தொகுதியில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று கணிசமான, ஏன்னா ரெண்டுமே ராம்நாடு அண்ட் அஸ் வெல் அஸ் திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சியினுடைய மேஜர் பவுண்டரிஸ் வந்து நிறைய இடங்களில் இன்டர்செக்ட் ஆகும். மிகப்பெரிய ஒரு டீம் போயிட்டு அங்க ஒர்க் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்புகளும் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அதெல்லாம் பத்தி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம்? சோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த பொழுதெல்லாம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் இருந்த பழைய ரைவல்ரி, பழைய கணக்கு, புது கணக்குலாம் யாரும் பேசல. ஆனால் இன்று அனைவருக்கும் தெரியும் அப்படின்னே அது வந்து என்ன காரணம் தெரியுமாங்க? அவர் வந்து இவருக்கு 2 மெசேஜ் அனுப்புனாரு. அந்த மெசேஜ் அவர் பார்க்காம விட்டாரு. இது வந்து ஒரு சரியான ஒரு வாதமா? இப்ப நீங்க எனக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், பிரதர் என்னோட இன்டர்வியூ எப்போ வரும், நீங்க பதிலே சொல்லாம விட்டுறீங்க. இது ரொம்ப இயல்பு. நீங்க நானும் பேசிக்கிற மாதிரி 2 கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு முன்னாள் அமைச்சரும் பேசிக்கொள்ள முடியுமா? அதை பொதுவெளியில் காட்ட முடியுமா? இதற்கு பின்னாடி ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி கொண்டுட்டு போக போகுதா, அதாவது மீண்டும் ஒரு சறுக்கலான ஒரு பாதையை நோக்கி எடுத்துட்டு போக போகுதா அப்படிங்கறத காலம் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.